ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் போன்றவற்றுக்கு தடை விதித்து கடந்த ஜனவரியில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் 1960ஆம் ஆண்டின் மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான பரிந்துரையை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்தது. அதற்கு சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. எனவே இந்த மசோதா எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க நாடாளுமன்றத்தில் புதிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வருவதன் மூலம் நாட்டின் மாடுகள் காப்பாற்றப்பட்டு விவசாயத்தில் புரட்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாக நாட்டின் கால்நடை கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டுக்கு கூடிய சீக்கிரம் இந்த சட்ட வடிவம் வர கூட்டத்தொடரில் நிறைவேற்றிய பிறகு வர பொங்கல்ல இந்த ஜல்லிக்கட்டு நடந்தால் இந்த நாட்டின மாடுகள் காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டாகும் திருப்பியும் தமிழ்நாட்டில். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை இந்த வனவிலங்கு பட்டியலிருந்து எடுத்ததும் திருப்பி இந்த ஜல்லிக்கட்டுக்கு தனி ஒரு சட்ட வடிவம் செஞ்சு கொடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற மொத்த நாட்டின மாடை காப்பாற்றுறதுக்கு இது முதல் ஸ்டெப்பா இது வழிவகுக்கும். அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 16 ரக மாட்டு இனத்துல இப்போ ஒரு 5 தான் இருக்கு. அதை உடனடியா காப்பாத்துறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷ விஷயமா இருக்கும். அதேயாட்டம் இயற்கை விவசாயம் எல்லாத்துக்குமே இந்த ஜல்லிக்கட்டு ஒரு லீவ்லிவுட் சம்பந்தப்பட்டது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நல்லபடியா பண்ணி கொடுக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்க தரப்புல மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.